வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். ஒரு முடி வளர்ச்சிக்கான ஒரு தைலத்தை பற்றி இன்றைக்கி பேசலாம், சரிங்களா? அதாவது இந்த தைலத்தை நல்லா பதமாக முறையாக காய்ச்சி உபயோகப்படுத்தின்னு வந்தீங்கன்னா உறுதியாக முடி கொட்டாது, முடி கரு கரு நல்லா வளர்ச்சி அடையும், சரிங்களா? இது ஒரு பழமையான ஒரு நூலில் எடுத்து வச்சிருந்த குறிப்பு. அதாவது என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 லிட்ரு தேங்காய் எண்ணெய் நல்லா ஒரு செக்கில் ஆடினதாக இருக்கணும், நல்லா சுத்தமாக இருக்கணும். செக்கில் ஆடின சுத்தமான தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்ரு எடுத்து இரும்பு வாணலில் தான் போட்டு காய்ச்சணும். இரும்பு வாணலில் போட்டு சிறு தீயில் காய்ச்சுங்க. காய்ச்சும் போது ஆவி வரும். அதில் லேசாக சூடு ஆனதும் ஆவி வரும்போது ஒரு 50 கிராம் கருவேப்பிலை, அதாவது உருவி வச்சிடணும். கருவேப்பிலையை அதை முன்னாடியே உருவி வச்சு நல்லா அலசிட்டு அதை என்ன பண்ணோம், ஈரம் போக ஒரு நல்ல காட்டன் துணியில் நல்லா ஒத்தி எடுத்துட்டிங்கன்னா ஈரம் போக அதை வச்சுங்க. 50 கிராம் கரெக்டாக. ஒரு 25 கிராம் செம்பருத்தி இலை, அதுவும் அதே மாதிரி தான் நல்லா ஈரம் போக தொடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நெல்லிக்காய், அந்த பெரு நெல்லிக்காய் இருக்குது இல்லையா, அதை நெல்லிக்காய் எடுத்து கொட்டையை நீக்கிட்டு அந்த சதையை மட்டும் கொஞ்சம் நல்லா ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சுக்கோங்க. தட்டி வச்சுக்கிட்டு இதை அந்த ஆவி வந்ததும் கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, இந்த நெல்லிக்காய் தட்டி வச்சதை போடுங்க. போச்சு அப்படியே போனீங்கன்னா சடன்னு அப்படியே பொங்கிக்கினே இதுவாகும். அதனால் அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுக்கினே இருங்க. ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கினே இருங்க. விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த எண்ணெய் ஒரு பதத்துக்கு வந்துடும். பதத்துக்கு எப்படின்னா, அந்த தழைங்களை ஏதாச்சும் ஒரு கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா நசுக்கி பார்த்தீங்கன்னா லேசாக உடையிற மாதிரி ஸ்டிப்பாக இருக்கும். அதை மாதிரி பதத்துக்கு வந்ததும் ஒரு 25 கிராம் வெந்தயத்தை போடணும். அதில் கடைசியில் வெந்தயத்தை போட்டு அப்படியே அதை கிளறிக்கினே இருங்க. வெந்தயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிடும், கருகு விட்டுறக்கூடாது. பொன்னிறமாக ஆகும்போது நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு அப்படியே கீழே எடுத்து ஆற விட்டுறணும். ஆற விட்டுட்டு வடிகட்டி வச்சுக்கிட்டு அதை தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் அதை எடுத்து நல்லா மயிர்காலெலாம் நல்லா தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு சீக்காய் போட்டு சுடு தண்ணியில் தான் குளிக்கணும். குளிச்சுக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் சும்மா சாதாரணமாக தடவிக்கிறவங்களும் அந்த எண்ணெயை திட்டமாக போட்டு தடவிக்கணும். ரொம்ப குளிர்ச்சியானது, பார்த்து யூஸ் பண்ணுங்கள். மிக அற்புதமான அனுபவத்தில் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன். அதனால் செஞ்சு பயனிடுங்க. மற்றவங்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிச்சி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில். உங்களுக்கு நல்ல தகவலாம் அனுப்பிச்சி விட்றோம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.